Hi all to my friends and families. Welcome to Painting EK. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆயில் பேஸ்டல்ஸ் பிரஷ் வச்சு ஒரு டிராயிங் நான் பார்க்க போறோம். இது வந்து பிகினர்ஸ்க்காக. ஸோ இந்த வீடியோக்குள்ள போலாம். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா ஆயில் பேஸ்டல்ஸ் அப்புறமா இந்த நோட் வச்சு தான் ஒரு நோட்ல வந்து டிராயிங் பண்ணுவோம். நோட்டை வச்சு இல்லை. ஸோ நம்ம இப்போ ஆரம்பிக்கலாமா? நார்மலாகவே ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுனால ஃப்ளவர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஷேட்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும். வந்து ஒரு ஃப்ளவர் வரைய போகிறோம். ஒரு சன்ஃப்ளவரோட கலர்ஸ் வந்து எல்லோ, இந்த மாதிரி நிறைய எல்லோஸ் இருக்கும்ல. இல்லை இந்த ரெண்டு கலரையும் மெயினாக யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம எப்படி வந்து ஒரு கர்வ் வந்து இதை பெயிண்ட்டை வச்சு யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம ஆரம்பிக்கலாமா? வந்து ஒரு நமக்கு தேவையான கலர்ஸ்ல எடுத்து வச்சுக்கலாம். தனியாக நிறையா கலர்ஸ் இருக்கு. நமக்கு தேவையான கலர்ஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு லைட் ஷேட் எடுத்து வச்சுக்கணும். அதோட கொஞ்சம் மீடியமா அப்புறமா ஒரு டார்க் ஷேட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. டார்க் ஷேட் ஃபர்ஸ்ட் இதை வந்து தனியாக வச்சுக்கலாம். இது வந்து அந்த பெட்டல்ஸ்க்காக யூஸ் ஆகும். நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு டார்க் கலரும் இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் எடுத்து வச்சுக்கோங்க. சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு சர்க்கிள் போடலாம். தெரிஞ்ச மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டு தேவையான இடத்துல வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து எப்பவுமே லைட்டர் கலர்ஸ் வந்து இன்சைடும் டார்க்கர் கலர்ஸ் வந்து அவுட் சைடும் கொடுத்தா நமக்கு கொஞ்சம் லுக்காக தெரியும். எல்லாத்தையும் போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இப்படி பண்ணலாம். இப்போ இந்த ப்ரெஷ்ஷை வச்சு பெட்டல்ஸ் வரைய. இப்போ வந்து ஒரு டார்க் கலர்ஸ் எடுத்து இப்படி வச்சு இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு பிடிச்ச நார்மலாக எப்படி இருக்குமோ அது மாதிரி கொடுக்கும். இதுக்கு நார்மலாகவே ஷேப்பு கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ஏடக்கூடமாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஸோ இங்கேருந்து இப்போ வந்து இந்த பெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நடுவில் எடுத்தோடனே கிடுக்கிடக்கூடாது. நடுவில் இங்கேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணணும். எடுத்து இதுக்கு நடுவில் கிடுக்கிடக்கூடாது. ஸோ இப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு இது பண்ணணும். ஸோ இப்போ வந்து இந்த டார்க்கர் ஷேடு முடிச்சாச்சு. ஸோ லைட் ஷேடை வந்து இதுக்கு நடுவில் கொஞ்சம் இடத்துல எல்லா இடமும் லைட்டர் ஷேடை மீடியமாக கொடுத்துடக்கூடாது. ஒரு சில இடத்துல மட்டும் இப்படி வந்து அந்த ரிஃப்ளெக்ஷனுக்காக அந்த இடத்துல மட்டும் கொடுத்தா இன்னும் கூட அட்ராக்டிவாக தெரியும். இந்த லைட்டர் கலர் இருக்குல்ல, இதுதான் ஒரு பெரிய ஷேப்பே. இதை வந்து ஃபுல்லாமே இந்த சைடு ஃபுல்லாக அடிச்சுக்கிறேன். பார்க்க இப்படி தான் இருக்கும். இப்போவே நம்மளுக்கு ஒரு லுக்கு கிடச்சிடும் கிட்டத்தட்ட. அப்புறமா வந்து இந்த டார்க்கர் கலர் வச்சு மறுபடியும் அவுட்லைன் டார்க்கர் கலர் வச்சு கொடுத்துட்டு இப்போ இப்படி பார்த்தாலே உங்களுக்கு கொஞ்சம் அவுட்லைன் தெரியும் தான். கொஞ்சம் இப்போவே உங்களுக்கு வந்து ஒரு லுக்கு தெரியுதா? இதுதான் நம்ம வந்து ஃபுல் ட்ராயிங்லேயும் இது பண்ணுறதே. இதுதான் நார்மலாக ஆயில் பேஸ்டில் பொறுத்தது வரைக்குமே இதுதான். இப்போ நான் வரைஞ்ச ட்ராயிங் வந்து இதுதான். நீங்கள்